கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானம் நிரம்பி நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு மனதிற்கு பாதுகாப்பு உண்டு. இங்கே காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பதமானது எதோடு சம்பந்தப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு ராணுவ மிலிட்டரி ராணுவ சொல், ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இந்த வார்த்தையானது தேவன் எப்படி பாதுகாக்கிறார், ஒரு பட்டணத்தை ராணுவ வீரர்கள் எப்படி பாதுகாக்கிறார்களோ அதுபோல தேவ சமாதானமானது நம்முடைய மனதை பாதுகாக்கிறது, நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது. இந்த காணொலி வாயிலாக நாம் எதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? கவலையில் இருந்து சூப்பர் நேச்சுரல் பீஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை அடைவது எப்படி, கவலைக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவலைக்கான தீர்வு என்ன? நன்றி அறிதலோடு கூடிய ஜெபம். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே கவலைகள் வரும் பொழுது அந்த கவலைகள் எங்களை கட்டுப்படுத்தாமல் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நன்றியுள்ள இதயத்தோடு ஜெபித்து சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் இருதயங்களையும் எங்கள் மனதையும் நீர்தாமே உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினாலே பாதுகாப்பீரார்கள். கவலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் கடந்து வந்து அவர்கள் சிந்தைகளையும் மனதையும் பாதுகாப்பதாக இந்த காணொலியை பார்த்த கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சூப்பர் நேச்சுரல் பீஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் கடந்து வந்து அவர்கள் இருதயமும் மனமும் பாதுகாக்கப்பட்டது. புதிய கனமையை பாத்திராக முகருக்கே செலுத்துகிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொலியை கண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.